ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எம் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது 8ல இருந்து 10 பேருக்கு கரெக்டா இருக்கும் இந்த மெஷர்மெண்ட். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சின்ன குக்கர் எடுத்திருந்தேன். அதுல சாதம் வெந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லாம் வெளியில வந்தா வேஸ்ட் ஆகும். அதனால பெரிய குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் தேவையில்லை. இப்போ 3 கப் டோட்டலா அரிசி பருப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு 7ல இருந்து 8 கப் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சாதத்துக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு உப்பு. இப்போ இது குக்கருடைய லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4ல இருந்து 5 விசில் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய், அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 10ல இருந்து 15 பல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது கூட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் அரைச்சி சேர்க்கறது இருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்குறது இருந்தாலும் ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 5ல இருந்து 6 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸும் தக்காளியும் நல்லா குக்காய் வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பும் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது 4-5 விசில் இப்போ நல்லா குக்காய் வந்திருக்கு. சாதம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா குழஞ்சு வரணும். நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பேன்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை இதுல சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆகணும்ட்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம இதுல போட்டு மறுபடியும் ப்ரெஷருக்கு வைக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். அவ்வளோதான், 2 விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு. ஸ்மெல் அவ்வளோ அழகா வருது. பாத்தீங்கன்னா இது மேல தனியா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா அடியில இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா குழஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட காராசு அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பரா இருக்கும்.
கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.